இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிலடெல்பியா நகரிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு கீழே நிறைய பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சனிக்கிழமை மாலை அந்த கோடீஸ்வரர் ஜெரார்டு தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் அழைத்து, நாளை ஞாயிற்றுக்கிழமை நிறைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு நமது நிறுவனத்திற்கு வருகிறது. எனவே நாளை யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது, எல்லோரும் வேலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த பணியாளர் ஒருவர் மட்டும், ஐயா, என்னால் நாளைக்கு வர முடியாது. ஏன் என்று கேட்டார். ஐயா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் திருப்பலி இருக்கிறது. எனவே நான் வேலைக்கு நாளைக்கு வரமாட்டேன். 6 நாள் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு அதுவே போதும் என்று சொன்னார். உடனே இந்த முதலாளி ஜெரார்டு அவருக்கு கோபம் வந்தது. என்னடா அது, எல்லாரும் வரும்போது நீ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இந்த தருணத்திலிருந்தே உன்னை வேலை விட்டு தூக்குகிறேன், போய் காசாளரிடம் போய் பணத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவரும் வீட்டுக்கு சென்றார். சில மாதங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் ஒரு வங்கியினுடைய மேலாளர், மேனேஜர், இந்த கோடீஸ்வரர் ஜெரார்டை வந்து சந்திக்க வருகிறார். வந்து பேசுகிறான். நான் வங்கி இருக்குது, அதில் வங்கியில் ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு நேர்மையாக நல்ல வேலை செய்கிற, நல்ல கொள்கை உறுதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தேவைப்படுகிறது. உங்ககிட்ட நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தரை பரிந்துரை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த வங்கி மேலாளர் கேட்கிறார். உடனே இந்த கோடீஸ்வரர் ஜெரார்டு யாரை பரிந்துரை செய்திருப்பார்? வங்கி வேலைக்கு யாரை பரிந்துரை செய்திருப்பார்? அவங்ககிட்ட வேலை பார்த்த நிறைய பணியாளர்கள் வேலை பார்த்தாங்கல்ல, அவங்களில் யாரை பரிந்துரை செய்திருப்பார்? கோயிலுக்கு போறேன்னு சொன்னானே, வேலையை விட்டு நீக்கினார்ல, அவனை தான் அந்த ஜெரார்டு வங்கி மேலாளருக்கு பரிந்துரை செய்தார். ஏன்னா அவன் உறுதியாக இருந்தான் அவனுடைய கொள்கையில். ஞாயிற்றில் 6 நாள் வேலை செஞ்சு எனக்கு போதும், அது எவ்வளவு இழப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ